நீங்க பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா? ஆக்டேன் நம்பர்னா என்னன்னு தெரியாம நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க வண்டி சீஸ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானப்பா எனக்கும் புரியல. பெட்ரோலோட ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பெட்ரோலோட பியூரிட்டிய டிஃபைன் பண்ணக்கூடியது அப்படின்னு நெறைய பேர் தப்பா நெனைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பெட்ரோலோட ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பெட்ரோலோட குவாலிட்டிய டிஃபைன் பண்ணக்கூடியது. பெட்ரோலோட பியூரிட்டி அப்படிங்கிறது பெட்ரோல் கலப்படம் இல்லாம எந்த அளவு சுத்தமா இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் பெட்ரோலோட பியூரிட்டி. ஆனா குவாலிட்டி அப்படிங்கிறது தரத்த பத்தினது. இங்க பெட்ரோலோட தரம் எதை அடிப்படையா வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, பெட்ரோல் எந்த அளவு அழுத்தத்த தாங்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட ஆக்டேன் நம்பர் குடுக்கப்படுது. புரியிற மாரி சொல்லணும்னா, இன்ஜின்குள்ள ஏர் ஃபியூயல் மிக்ஸர் அதிக அழுத்தத்துல கம்ப்ரஸ் ஆகி ஸ்பார்க் பிளக் ஆன் ஆன உடனே தான் எரியணும். ஆனா குறைந்த ஆக்டேன் கொண்ட பெட்ரோல்கள் கம்ப்ரஷன் ஸ்டேஜ்லயே அழுத்தத்த தாங்க முடியாம எரியும். இததான் நாக்கிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாக்கிங் ஏற்படுறதுனால மெட்டல் உரசுற மாரி சவுண்டு இன்ஜின்ல கேட்கும். அது மட்டும் இல்லாம இந்த நாக்கிங்னால அதிகப்படியான கார்பன் ஃபியூல் முழுமையா எரியாம இன்ஜின்குள்ள டெபாசிட் ஆகும். இந்த நாக்கிங்னால பிஸ்டன் டேமேஜ் ஆகி இன்ஜின் சீக்கிரம் சீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் ஹை கம்ப்ரஷன் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மற்றும் பிரீமியம் பைக்ல அதிக ஆக்டேன் நம்பர் இருக்கக்கூடிய பெட்ரோலை பரிந்துரை பண்றாங்க. பொதுவா நம்மளோட நார்மல் பெட்ரோல்லயே 90ல இருந்து 91 ஆக்டேன் நம்பர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுவே நடுத்தர வாகனம் எல்லாத்துக்குமே போதுமானது. உங்களோட வாகனத்துக்கு எந்த ஆக்டேன் நம்பர் கொண்ட பெட்ரோல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மேனுவல்ல பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.